நமஸ்காரம். ஒருத்தர் கேள்வி அனுப்பியிருந்தார், பதில் பார்ப்போம். நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் சொர்க்கத்துக்கு செல்வோம், அதிக பாபமாக இருந்தால் நரகம். பாபம் புண்ணியம் கலந்திருந்தால் அதன் பலமாக இதே சம்சாரத்தில் இதே பூமியில் திரும்ப பிறப்போம், வேறு பிறவி கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு உலகத்துக்கு சென்ற போதும் அந்தந்த கர்மத்தை தொலைத்து விட்டோமானால் மொத்தமாகவே பாபம் புண்ணியம் அனைத்தின் கணக்கும் தொலைந்து விடும்போது அப்போது முக்தி பெறுகிறோம், வைகுந்தத்தை அடைகிறோம் என்பதுதான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. சரி, ஒருத்தருக்கு புண்ணியம் பாக்கி இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். அவருக்கு வைகுந்தம் அடைய வேண்டும், திரும்ப பிறக்கக்கூடாது என்று நிறைய ஆசை. அதே சமயத்தில் இந்த லோகத்தில் ஜனங்களுடைய க்ஷேமத்துக்காக நிறைய நல்ல காரியங்களையும் செய்தார். அப்ப புண்ணியம் சேரும் அல்லவா? அவரிடத்தில் புண்ணியம் இருக்குமே, அவருக்கோ இந்த பிறவியின் இறுதியில் முக்தி பெற வேணும்னு ஆசை. இந்த புண்ணியத்தை எப்படி தொலைப்பார்? அது இருந்தாலே முக்தி அடைய முடியாதே. ஆகவே அவர் வேறேதேனும் சில பாவங்களை செய்து இந்த புண்ணியத்துக்கு நேர் எதிரான பாபங்களை செய்து கணக்கை நேர் பண்ணிவிட்டு ஆகவே புண்ணியத்தையும் பாபத்தையும் தொலைத்து முக்தி பெறுவாரா? இது கேள்வி. கண்டிப்பாக இல்லை. பகவானுக்கு நாம் புண்ணிய காரியங்களை செய்வதில் அவ்வளவு விருப்பம். ஏனெனில் நாம் புண்ணியம் செய்தால் அது உலகத்துக்கு க்ஷேமம் தானே. மரம் நட்டால் புண்ணியம், குளம் வெட்டினாலோ தூர்வாரினாலோ நீர்நிலைகளை சரிப்படுத்தினாலோ கல்விக்காக தானம் அளித்தாலோ பூதானம் கொடுத்தாலோ ஸ்வர்ணதானம் கொடுத்தாலோ அன்னதானம் பண்ணாலோ எல்லாமே மக்களின் நன்மைக்குத்தானே. ஆகவே புண்ணியம் என்பதே லோக க்ஷேமத்துக்காக, அது நமக்கு நல்லது செய்கிறதுங்கிறது ஒரு புறம். ஆனா எந்தெந்த காரியம் பண்ணினால் புண்ணியம்ங்கிற பட்டியலை பார்த்தால் அந்த செயல்களை செய்யும் போது அது எல்லாருடைய லாபத்துக்கும் தான் இருக்கும், எனக்கு மட்டுமாக இருக்காது. ஆகவே மூச்சு இருக்கும் வரை, முக்தி அடையும் வரை புண்ணியங்களை செய்து கொண்டுதான் இருந்தாக வேண்டும். ஆனால் பாபங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பின் எப்படி புண்ணியத்தின் பலனை தொலைக்க? புண்ணியத்தையே தொலைக்க வேணும்னு யாரும் சொல்லவில்லை. புண்ணியம் இருக்கட்டும், ஆனா அந்த புண்ணியத்துக்குன்னு பலன் இருக்கும். அதை அனுபவிக்க ஆசைப்பட்டால்தான், அதை பெற்றுக்கொண்டால்தான் முக்தி அடைவதற்கு தடங்கலாக இருக்கும். வாஸ்தவம், ஆச்சாரியர்கள் எழுதும்போதே முக்திக்கு புண்ணியமும் தடங்கள் தான், பாபமும் தடங்கள் தான் சொல்லுகிறார்கள். என்ன ஒரு சிறு வேறுபாடு, ரெண்டுமே விலங்கு தான். ஒன்று தங்க விலங்கு, மற்றொன்று இரும்பு விலங்கு. பாவம் என்பது இரும்பு விலங்கு, புண்ணியம் என்பது தங்க விலங்கு. விலங்கு விலங்கு தானே. ஆகவே புண்ணியத்தையும் தொலைத்தால்தான் முக்தி பெற முடியும். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைத்தின்னு உபனிஷத்து சொல்லுகிறது. பின் எப்படித்தான் அதை தொலைக்க? யாரும் தொலைக்க சொல்லவில்லை. அதன் பயன் வேண்டாம் என்று பகவானுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து விட வேண்டும். நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், அதனால் புண்ணியம் வருகிறது, லோகத்துக்கு க்ஷேமம். அந்த புண்ணியத்தின் பலனில் விருப்பம் வைத்தால் தானே அதை அனுபவிப்பதற்காக இந்த பூலோகத்தில் பிறவி. அது வேண்டாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. பகவானே, கண்ணனே, உம்முடைய திருவடிகளுக்கே சமர்ப்பித்து விட்டேன். இந்த கர்மத்தை, இந்த புண்ணியத்தை செய்ய சொன்னாய், செய்தேன். நீ சொன்னாய் என்பதற்காக செய்தேன். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன.
ஆனால் அதன் பலனில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி இறைவன் திருவடிகளிலேயே சமர்ப்பித்து விட்டால் அப்ப அதன் பயன் நம்மை தீண்டாது. அது தன்னிடையே விட்டு போய்விடும். பயன் இருந்தால்தான் எதுவுமே கணக்கு. ஆனால் இதை இப்படி செய்கிறா போலே புண்ணியத்தின் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டோமோ பாபத்தின் விஷயத்திலும் அப்படி நடக்க முடியாது. பாபத்தையே தவிர்த்தாக வேண்டும். இல்லை இல்லை, பாபத்தை செய்கிறேன், பாபத்தின் பயனை மட்டும் தவிர்த்து கண்ணனிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், அது தவறான வாதம். நாம் புண்ணியம் செய்வது பகவானுக்கு பிடிக்கும், அதனால் உலகத்துக்கு நன்மை. நான் பாவம் செய்வது பகவானுக்கு பிடிக்காது, அப்படியே செய்தால் உலகத்துக்கு தீமை. திருடுவது பாவம், பொய் சொல்வது பாவம், அதனால் மற்ற பேர் பாதிக்கப்படுவார்களே, அதனால் அந்த செயலே கூடாது. ஆனால் புண்ணிய செயல்களினால் மற்ற பேர் லாபம் அடைகிறபடியால் செயல் உண்டு, அதன் பலன் நமக்கு வேண்டாம் என்று கண்ணன் திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். இப்படித்தான் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளன. அதனால் யாரிடத்திலாவது அபச்சாரப்பட்டோ இன்னொரு பாவம் புரிந்தோ இருக்கும் புண்ணியத்தை சமன்படுத்த வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். புண்ணிய காரியங்களை நிறைய செய்ய வேண்டும், அது கண்ணனுக்கு விருப்பம். அதன் பலத்தை அவன் திருவடிகளிலேயே சமர்ப்பித்து விட வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.